தனுஷ் டைரக்டோரியல் 3 அதுவும் இவ்வளவு குவிக்காவா அப்படின்னு பலர் ஆச்சரியமா ட்விட்டர்ல கேள்வி எழுப்பிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல அடுத்தடுத்து பேக் டு பேக் ஒரு படத்தை டைரக்ட் பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள பொதுவான கண்ணோட்டமா இருக்கு. ஆனா சில டிகேட்ஸ் பேக்கே தமிழ் சினிமாலேயே எத்தனையோ பல இயக்குநர்கள் அடுத்தடுத்து பல படங்களை இயக்கி தொடர்ந்து ஹிட் கொடுத்த ஒரு ஹிஸ்டரியுமே இருக்கு. அதை பத்தி எல்லாமே தனியாக ஒரு வீடியோல பார்க்கலாம். அதாவது ரீல் எராலேயே அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ டிஜிட்டல் எரால அதை பண்றதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சிலருக்கு இப்போ வரலாம். பட் சொன்னது போல இது ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்ட். அப்கோர்ஸ் அது அதுக்குன்னு சில டைம் எடுக்குள்ள. எனிவே அதை விட்டுருங்க. இப்போ படத்துக்கு வரேன். இயக்குனரே சொன்னது போல இது ஒரு வழக்கமான காதல் கதை தான். ஆனா அதை எலைட் யங்ஸ்டர்ஸை வச்சு காட்டணுன்ற மாதிரி. ஆக்சுவலி ஹீரோ என்னமோ மிடில் கிளாஸ் பையன் தான். ஆனா ஜிவிஎம் படத்துல வர்ற மிடில் கிளாஸ் பையன். ப்ரொமோஷனல் இன்டர்வியூ படத்துலையும் தனுஷ் சார் நடிச்சு காமிச்சாரு. அதைத்தான் நாங்க இமிடேட் பண்ணோம்னு சொன்னாரு இந்த ஆக்டர். ஆனா தனுஷ் சார் நடிச்சு காட்டினதை இமிடேட் பண்ணுங்கப்பா அப்படின்னா தனுஷ் சாரே இமிடேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த படத்துல. பல காட்சிகள்ல உங்களால பல படத்துல வர்ற தனுஷை பார்க்க முடியும். ரொம்ப ஒரு சில ஃப்ரேம்ல தான் இந்த ஆக்டர் தெரியுறாரு. ஒரு காட்சியிலையும் ஒரு அவரோட மேனரிசத்திலையும் தனுஷ் தான் உங்களால பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் பல காட்சிகள்ல லுக்கே தனுஷுக்கு சிமிலரா இருந்தது. இது எங்க இருந்து இந்த ஜெராக்ஸ் காப்பியை தூக்கிட்டு வந்தாங்கன்னு ஒரு கட்டத்துல யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு ஏத்தது போல மொட்டை மாடியில வர்ற ஒரு சீன் எல்லாம் பழைய யூடியூப்ல ஆக்சுவலா ஒரு வீடியோ இருக்கும். பழைய வீடியோ அனிருத்தும் தனுஷ் உட்காந்து பேசுற மாதிரி அந்த மொட்டை மாடியிலே வச்சது. இந்த மாதிரி ஒரு சில காட்சிகள் அவருமே வந்துட்டு இது அவர் ஃபேன்ஸை என்ஜாய் பண்ண வைக்கணுன்றதுக்காக பண்ணாரா என்னன்னு தெரியல. பட் ஜென்ரல் ஆடியன்ஸா பாக்குறப்போ இதுக்கு எதுக்கு நாங்க இந்த படத்தை பார்க்க வரணும், பேசாம பழைய தனுஷ் படத்தை போட்டு பார்த்துட்டு போயிடலாமே. சரி, அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு படத்தை பார்க்கலாம்னா கூட பல காட்சிகள் ஒரு மாதிரி நகராத ஒரு ஃபீலே தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி இதே இயக்குனர் டைரக்ட் பண்ணி இந்த படத்துல கூட கிளைமேக்ஸ் ஒரு விஷயத்துக்காக தான் இந்த இயக்குனர் அவ்வளவு பேச்சு வாங்கினாரு. மற்றபடி படம் கிளைமேக்ஸை தாண்டி பார்க்கையில படம் ஒரு டைரக்ஷன் சைடில் அவர் நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருந்ததுன்னு நானே கூட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த படத்துல கிளைமேக்ஸ் உட்பட இன்னும் பல காட்சிகளுக்காக அவர் இப்போ ஏசு வாங்க போறாருன்னு தான் எனக்கு தோணுது. நேரத்துக்கு அதை நீங்க பார்த்துருப்பீங்க. நான் வீடியோ ரொம்ப லேட்டாக தான் பண்றேன். அது இன்னும் ரொம்ப மொக்க படம் இல்லை. பட் சேம் டைம் தனுஷ் டைரக்ட் பண்றாருங்கிறப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகுது இல்லை. என்னதான் அது இவருக்கு டைரக்ஷன்லேயே இது 3வது படமா இருந்தா கூட அவர் ஒரு மாதிரியான ஜான்ரா சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. 3 படங்களும் 3 வெவ்வேறு ஜான்ரா, ஒரு மாதிரியான ஜான்ராவை சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு விஷயமே ஆடியன்ஸ் பலரையும் எக்ஸைட் பண்ணுது. அதை தாண்டி ஒரு ஆக்டர் இவ்வளவு சின்சியரா டைரக்ஷன்ல இறங்கி பண்றப்போ அது எப்படி இருக்கும்? ஏன்னா இதை நம்ம காலகட்டத்துல இப்பதான் பாக்குறோம். இதுக்கு முன்னாடி கமல் சார் இதை பண்ணியிருக்காரு. நம்ம காலகட்டத்துல இப்பதான் இதை பாக்குறோம் நம்ம சினிமால. அப்படிங்கிறப்ப அதுவே ஒரு ஃபேசினேட்டிங்கான சினிமா இருந்தது. அது ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிச்சு. இந்த எதிர்பார்ப்பை கண்டிப்பா இந்த படம் மெட் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஆவரேஜான ஒரு ஃபிலிம். ரொம்ப வழக்கமான, அவங்களே சொல்றது ரொம்ப வழக்கமான ஒரு காதல் கதை. அது பிரச்சனையே இல்லை. ப்ரெசென்ட் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. அது நல்லா கிளிக் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த படம் எங்கேயோ போயிருக்கும். அது பெருசா மிஸ் ஆயிருச்சு. அது தவறிடுச்சுங்க. அது பத்தாத குறைக்கு இது கூட ரிலீஸ் ஆயிருக்க படம் வேற மாதிரியான ஒரு படமா இருக்குது. ஸோ கண்டிப்பா இந்த படம் இந்த காம்படிஷனுக்கு மத்தியில பெருசா போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். பார்க்கலாம். அது போல நான் 3rd டே தான் இந்த வீடியோ அப்லோடே பண்றேன். இந்நேரம் இந்த படத்துக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டில் இன்னும் அந்த படத்தை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. பார்த்துட்டு இந்த படத்தை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.